ஒரு இடம் வந்து ஆனமலை சிடிசி டியூஷன் சென்டர் ஹாலில் வரக்கூடிய 2026 மார்ச்சில் நடக்கக்கூடிய எக்ஸாமினுடைய ஒரு முன்னோட்டமான தேர்வாக நம்ம வந்து மாடல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எல்லாருமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுறது எப்படி, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணி எழுதுறது எப்படி, அதே மாதிரி எந்தெந்த மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வருது அப்படிங்கிறதெல்லாம் ஆசிரியர்கள் வந்து கணிச்சு அடுத்த எக்ஸாமில் இந்த தவறுகள் நடக்காத மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம் வந்து தொடங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் கொஸ்டின் பேப்பர் வந்து படித்து பார்க்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு, ஹால் டிக்கெட்டும் கொடுத்தாச்சு. ஹால் டிக்கெட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் போயிடுச்சு. அடுத்தது வந்து கரெக்டாக 1.25 வந்து நம்ம பேப்பர் வந்து இஷ்யூ பண்ணுவோம். அந்த பேப்பரை வாங்கி ஆன்சர் சீட் எல்லாரும் கையிலே வந்துடும். ஆன்சர் சீட்டில் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் 1.25க்கு எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். 1 மார்க்குக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 1 மார்க்குக்கு வந்து 1 நிமிஷம், 2 மார்க்குக்கு 4 நிமிஷம், அதுக்கப்புறம் 5 மார்க்குக்கு 8 மினிட்ஸ், 8 மார்க்ஸ்க்கு 13 or 15 மினிட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதுங்க. சரியா? லாஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்து அதில் நம்ம கொஸ்டின் நம்பர் போட்டோமா, ஆன்சர் கரெக்டாக எழுதிக்கிறோமா, பேப்பர் ப்ரெசன்ட் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா, இதெல்லாம் செக் பண்ணி உங்கள் பேப்பரை நீங்களே வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெல் அடிச்ச உடனே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அடிஷ்னல் சீட் எடுக்கிறதா இருந்தால் சைன் பண்ணி தான் நீங்கள் அடிஷ்னல் சீட்டு வாங்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.